அன்பான பிக்ஸ் சேனல் நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 அந்த சீரீஸ்ல தனுசு ராசிக்கான பலன்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே மேஷ ராசி முதல் விருச்சக ராசி வரை இருக்கிற 8 ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கும். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணிக்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது தனுசு ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கிறதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியானது ரொம்ப விசேஷமான ஒரு குரு பெயர்ச்சி உங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. என்ன அப்படின்னா, தனுசு வீட்டிற்கும் மீன வீட்டிற்கும் அதிபதியான குரு பகவான், இந்த 2 வீட்டுக்குமே குரு பகவான் தான் அதிபதி. காலப்புருஷ சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு 9ஆம் வீடு. அந்த 9ஆம் வீடுன்றது பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ தனுசு ராசிக்காரங்க காலப்புருஷ சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீடாக இருக்கனால எப்பயுமே பாக்கியசாலிகள். குரு பகவான் வீடான தனுசு ராசிக்காரங்க பாக்கியசாலிகள், தனுசு ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய அதிபதியான குரு பகவான் கடகத்துல கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணிதப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகினது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா திருக்கணிதம் இல்லை, நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் மே 26 குரு பெயர்ச்சி ஆயிடுச்சு. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் பலன்கள் ஒன்று தான். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கொடுக்க போறாருன்னா, மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த குரு பயிற்சி இதுன்னு சொல்லலாம். கடந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி 2014-15 அந்த காலகட்டத்தில் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துன்னு யோசிச்சு பாருங்க. அதோடைய பருவ காலம் வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மிடில் ஏஜ் இருந்தீங்கன்னா இப்போ காலேஜ் படிக்கிற டைமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் நடந்திருக்கும். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும். ஆக மொத்தம் பலன்கள் நல்லதாக நடக்கும். ஆனால் அது உங்களுடைய தசாபுக்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல நல்லது நடக்கும். எப்படிப்பட்ட விஷயத்துல நல்லது நடக்கும்ன்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? உங்க ராசிக்கு அதிபதி மற்றும் உங்கள் வீட்டிற்கு 4ஆம் வீடான மீனத்திற்கும் அதிபதி அவரே. அப்போ சுகஸ்தான அதிபதி, உங்களுடைய அதிபதி, ராசி அதிபதி, இந்த 2க்கும் அதிபதியான குரு பகவான் உச்சமடைவது 8ஆம் வீட்டில். அந்த உங்க ராசிக்கு 8ஆம் வீடு அப்படின்னு எடுத்துட்டாலும் காலப்புருஷ சக்கரப்படி 4ஆம் வீடா ஆயிடுச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு 8 நம்ம எடுத்துட்டா கூட அவர் உச்சபலம் தான் அடைகிறார். உச்சபலம் அடைகிறாரு. அவருடைய பார்வை உங்க ராசிக்கு 12, 2, 4 இந்த 3 வீட்டை தான் குரு பகவான் பார்க்கிறார். சரிங்களா? குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கே பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அஷ்டமஸ்தானத்துல உச்சமடைஞ்சிருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கணும்னா, அஷ்டமாதிபதி உச்சமடைகிறப்பதான் உங்களுக்கு சிக்கல். அது சந்திரன் தானே உங்களுக்கு அஷ்டமாதிபதி. அந்த அஷ்டமாதிபதி 2 நாட்களுக்கு ஒரு வாட்டி ஒரு ராசிக்கு மாறுவாரு. அப்படி ரிஷப ராசியில இருக்கிறப்பதான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி வலுப்பார். அந்த டைம்ல தான் உங்களுக்கு சிக்கல் வரமே கோசரம். இந்த குரு பகவான் கடகத்துல உச்சமடைகிறப்ப உங்களுக்கு சிக்கல் வராது. நிறைய பேர் இந்த மாதிரி சொல்றாங்க, அது தவறான கான்செப்ட். ஸோ இந்த குரு பெயர்ச்சியானது தனுசு ராசிக்கு நன்மையே செய்யக்கூடிய குரு பெயர்ச்சின்னு சொல்லலாம். சரி, எந்த மாதிரி பலன்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது, நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வீட்டை பார்க்கும் குரு பகவான் உங்களுக்கு செலவுகளை வைப்பார். ஆனா அது சுப செலவுகளாக முடியும். வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கும். அதே போல பார்த்தா குழந்தைகளுக்கு, வயதானவர்களாக இருந்தால் அவங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் இந்த டைம்ல. ஓகேங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் இருக்கும். உங்களுக்கும் வரும், உங்களுடைய தகப்பனாருக்கும் வரும். ஸோ நீங்க தகப்பனார் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா 2 பேருக்கும் அந்த அமோகம் வர்றப்ப கண்டிப்பாக உங்க வீட்டில் ஒரு கார், வீடு, வண்டி, வாகனம் வாங்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு குரு பகவான், 4ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. 2ஆம் வீடுன்றது தந்தைக்கு 6ஆம் இடம். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அதாவது உங்களுடைய ஜாதகருடைய தந்தை இருக்கிற உத்தியோகத்துல அவருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அவர் நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்.
அதே போல அவருக்கு உங்களுக்கு 12ஆம் வீடுன்றது அவருக்கு 4ஆம் வீடு. அப்படி பார்க்குறப்ப அவருக்கு சுகஸ்தானம் வலுக்கிறது. அப்படி சுகஸ்தானம் வலுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி விஷயம்லாம் வாங்குவாங்க. அது சுப செலவுகளா போய் சேரும். அதே போல உங்களுக்கு 12ஆம் வீடா இருக்குதா, அதனால வீட்ல ஒரு சுப செலவுகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிக்கு நடக்கும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கி ஆரோக்கியமான விஷயம்லாம் வீட்ல நடக்கும். அதே போல உங்க ராசிக்கு 2ஆம் வீடுல பார்க்கறதுனால உங்களுக்கு உங்களுடைய தனஸ்தானம் பெருகும். நீங்க ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அங்க உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாக்குஸ்தானம் பலமா இருக்கும். நீங்க சொல்ற வாக்குக்கு அவ்வளவு வலிமையா இருக்கும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அது வந்து அப்படியே நடக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்க நாக்குல வந்து அமர போறாரு இந்த ஒரு வருஷம். ஸோ நீங்க என்னெல்லாம் எது சொன்னாலும் அது நல்ல விஷயம் வரும். நீங்க ஒரு தப்பான ஒரு விஷயம் சொன்னாலும் மற்றவங்களுக்கு ஒரு நெகட்டிவா நீங்க மனசுல வச்சுட்டு ஒரு நெகட்டிவான விஷயம் சொன்னாலும் அவங்களுக்கு பாசிட்டிவ் மாறும். ஸோ அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான காலகட்டம் இது. ஸோ நீங்க வாக்கு பலிதமாகும். நீங்க எது சொன்னாலும் அப்படியே நடக்கும். நெகட்டிவா சொன்னா அது பாசிட்டிவா மாறும். பாசிட்டிவா சொன்னா நெகட்டிவா வராது. பாசிட்டிவா சொன்னா பாசிட்டிவா தான் நடக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட காலகட்டம் இது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். அப்படி பார்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் வீடு, வண்டி, வாகனம், உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம் இதெல்லாமே வந்து நல்லா இருக்கும். நீங்க நினைச்ச மாரி சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போற காலகட்டம் இது. அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? 8ஆம் வீடுல குரு பகவான் இருக்கனால கொஞ்சம் ஹெல்த் மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் இது அலைச்சலா இருக்கும். வெளியில போயிட்டு அலையிறத மாரி இருக்கும். ஆரோக்கியத்தில் உடம்புக்கு கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சில சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். அதுவும் குறிப்பாக வந்து சந்திராஷ்டம டைம்லையும் சந்திரன் வந்து ரிஷபராசியில் உச்சமடைகிறப்பையும் உங்களுக்கு உடம்பு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுவும் அதை தவிர மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை கடகராசிக்காரங்களுக்கு. சரி, தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பொதுவாக வந்து தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த பலன்கள் தான் நடக்கும். அவங்களுடைய தசாபுக்திக்கு ஏற்ப பலன்கள் மாறும். நான் இப்போ சொன்னேன்ல, ஒரு மத்தியம வயசுல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்பாவுடைய விஷயத்துல அவங்க அப்பா வந்து மத்தியம வயசுல நீங்க 40 வயசுல இருக்க தனுசு ராசிக்காரங்கன்னா உங்களுடைய தந்தை இப்போ தான் ரிட்டையர் ஆயிருப்பாரு. அவர் ரிட்டையர் ஆகிற டைம்ல ஒரு மாதிரி உங்களுக்கு லக்ஸுரியஸ் லைஃப் கிடைக்கும். அவர் 70 வயசுல இருந்தாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனாக இருக்கும் அந்த பலன்கள் மாறுபடலாம். பட் நல்ல விஷயம் நிச்சயம் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கும். இது வந்து இந்த குரு பேச்சு சொல்கிற ஒரு நல்ல விஷயம். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இல்லை, நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி குருநாதன் வந்து உச்சமடைகிறப்ப வந்து எண்ணற்ற பலன்களை இந்த உலகத்துக்கே கொடுக்க போறாரு. 12 ராசிகளுக்கு கொடுக்க போறாரு. அப்படிப்பட்ட இந்த குரு பெயர்ச்சிக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் முக்கியமான, எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, உங்கள் ராசி அதிபதியே உச்சமடைகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய விஷயம் இது. அப்படிப்பட்ட உங்க ராசி அதிபதி உச்சமடைகிறப்ப அந்த ராசி அதிபதி வலுக்கக்கூடிய டைம்ல நீங்க போயிட்டு உங்களுடைய குரு பலத்தை நீங்க வந்து ரொம்ப வலிமைப்படுத்திக்கணும். அப்படி வலிமைப்படுத்தணும்னா நீ தயவு செஞ்சு நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூர்ல போயிட்டு குரு பகவான் ஸ்தலமான அந்த குரு பகவான் முருகரே குரு பகவானா தோன்றக்கூடிய அந்த அந்த ஸ்தலத்துல முருகனை போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க. ஆறுமுகனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. சுப்பிரமணிய சுவாமியை தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன விஷயம் அனைத்தும் உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும். இதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. சரிங்களா? இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு பொன்னான ஆண்டாக அமையும். சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஜாதகத்தில் டவுட் இருந்துச்சுன்னா அந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு காண்டாக்ட் பண்ண 9003854112 இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கேட்கலாம். அதே போல் வந்து கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ வேணும்னா அதை கேட்கலாம். ஓகேங்களா? அதே போல் வந்து முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு ஓம் குருவே போற்றி, ஓம் முருகனே போற்றி அப்படின்னு வந்து டைப் பண்ணி அனுப்புங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் விட்டுருங்க. ஓம் மட்டும் நீங்கள் சிம்பிளாக டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது வந்து உங்களுடைய சப்போர்ட்டாக நான் நினச்சிக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.